மாணவ செல்வங்களே, பெற்றோர் பெருமக்களே, இனிய காலை வணக்கங்கள். நாம் நேற்றைய வகுப்பில் டைரக்ட் இன்டைரக்ட்னு பார்த்தோம். அதில் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம். ஓரளவு புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மிக குறைவான மாணவ செல்வங்கள் மட்டுமே அதில் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்பனா திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த டைரக்ட் இன்டைரக்டில் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வெவ்வேறு மாடல் பார்த்தோம். அது நம்ம இப்போ தொகுத்து பார்க்குறோம். இதை பார்ப்பதன் மூலம் டைரக்ட் இன்டைரக்ட் மாற்றுறதில் என்ன மாதிரி சூழ்நிலையில் வந்தாலும் நம்ம ஈஸியாக மாற்றலாம் என்பதற்காகத்தான் இப்போ நம்ம தொகுத்து பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதை நம்ம எப்படி மாற்றி பார்க்குறது அப்படின்னு நமக்கு இருங்க இப்போ பார்க்க போகிறோம். நேற்றைய வகுப்புலேயே பார்த்துருக்கோம். இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு 9 சென்டென்ஸ் இதில் எழுதியிருக்கேன். வேலு செட் ஐ ஹவ் பின் லிவிங் ஹியர் சின்ஸ் 1980 அப்படின்னு இதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் டைரக்ட் இன்டைரக்டில், டைரக்ட் ஸ்பீச்சில் வித்தின் த கொட்டேஷன் மார்க், அவுட் ஆஃப் த கொட்டேஷன் மார்க் இருக்கும். வித்தின் த கொட்டேஷன் மார்க்ஸுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு பேர், அவுட் ஆஃப் த கொட்டேஷன் மார்க்கு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்னு பேர். இந்த வித்தின் த கொட்டேஷன் மார்க் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஸ்டேட்மெண்ட்டாக, இம்பேரட்டிவாக, இன்ட்ராகேட்டிவாக, எக்ஸ்க்ளமேஷனான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இதில் ஸ்டேட்மெண்ட்டு அதை பற்றி படிச்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் என்ன, சப்ஜெக்ட், வேர்பு, ஸோ அண்ட் ஸோ, ஃபுல் ஸ்டாப் இருக்குது, அதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ வித்தின் த கொட்டேஷன் மார்க் ஐ ஹவ் பின் லிவிங் ஹியர் சின்ஸ் 1980 அப்படின்னு இருக்குது. இது சப்ஜெக்ட், வேர்பு, ஸோ அண்ட் ஸோ, ஃபுல் ஸ்டாப், எனவே ஸ்டேட்மெண்ட். இதுக்கு கன்ஜெக்ஷன் வேர்டு, ஸ்டேட்மெண்ட்டுக்கு கன்ஜெக்ஷன் வேர்டுன்னு சொன்னோம் தட் அப்படின்னு சொன்னோம். தட்டுன்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்காரு இல்லையா, முதல்ல இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் முதல்ல இருக்கவருக்கு ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னோம். இங்கிட்ட இருந்தால் அவரை ஹியரர்னு சொல்லியிருப்போம். இதில் இல்லை. இப்போ ஸ்பீக்கர் அங்கே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி ஆக்ட் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். ஐ மை மீ அப்படின்னு ஆக்ட் பண்ணுவார். இப்போ ஐ ஹவ் பின் லிவிங் ஹியர் சின்ஸ் 1980 இருக்குது. இப்போ ஐ யார் ஐடென்டிஃபை பண்ணது, ஸ்பீக்கர் ஐடென்டிஃபை பண்ணது. ஸ்பீக்கர் யார், நம்ம வேலு. அப்போ வேலு ஐ என்ன மாறும், வேலுக்கு ப்ரோனவுன் என்ன, ஹீயா மாறிடுச்சா, ஹீயா மாறிடுச்சு. செட்டு பாஸ்ட் டென்ஸ். இப்போ நம்ம செட்டு டூன்னு இருந்தால் தான் டோல்டுன்னு மாற்றணும். செட்டு அப்படி இருக்கும்போது செட்டுன்னே வச்சுக்கிட்டோம். இப்போ என்னது, ஹவ் பீன் லிவிங். செட்டு பாஸ்ட் வந்து ஹவ் பீன் லிவிங் ப்ரெசன்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸு. இப்போ அது என்ன பண்ணுறோம், அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றணும். தட் மீன்ஸ் பாஸ்ட்டாக மாற்றணும். இப்போ ஹவ் பீன் லிவிங்க்கு பாஸ்ட்டு ஹேட் பீன் லிவிங். சும்மா இந்த இதை மட்டுமே அடிச்சுட்டு ஹேடுன்னு கூட மாற்றிக்கலாம், அப்படின்னு பிரச்சனை இல்லை. ஹியர் என்னவா மாறும், முன்னாடியே படிச்சிருக்கோம், தேர் ஆகும். சின்ஸ் தான் 1980 தான். இப்போ ஆன்சர் என்ன, வேலு செட்டு தட்டு ஹி ஹேட் பீன் லிவிங் தேர் சின்ஸ் 1980 இதுதான் ஆன்சர். அப்போ என்ன வருது, வேலு செட்டு தட்டு ஹி ஹேட் பீன் living there since 1980. இவ்வளோதான் ஆன்சர். ஃபுல் ஸ்டாப். இந்த கமா கொட்டேஷன் மார்க்கில் தான் கரெக்டி விட்டுறணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம். அவ்வளோதான், சிம்பிளாக புரியும். கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு, இது ஸ்டேட்மெண்ட்டு, அதனால் கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு. ஐ ஹவ் பின் லிவிங் ஹியர் சின்ஸ் 1980 இருக்குது. ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், ஸ்பீக்கர் ஐடென்டிஃபை பண்ணும், ஸ்பீக்கர் வேலு, எனவே ஹி ஹேட் பீன் லிவிங் பாஸ்ட், ஹேவ் பீன் லிவிங்க்கு பாஸ்ட் ஹேட் பீன் லிவிங், ஹியர் தேராக கன்வெர்ட் ஆகும். சின்ஸ் தான் 1980 தான். வேலு செட் தட் ஹி ஹேட் பீன் லிவிங் தேர் சின்ஸ் 1980. சூப்பராக எழுதியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, மாலா செட் டு மீ யூ வில் பிளே கிரிக்கெட் வித் மை சன் அப்படின்னு இருக்கு. வித்தின் த கொட்டேஷன் மார்க் ஸ்டேட்மெண்ட், சப்ஜெக்ட், வெர்பு, ஸோ அண்ட் ஸோ, ஃபுல் ஸ்டாப். எனவே கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன சொல்லியிருப்போம், தட். இது ஃபர்ஸ்ட்டு தட்டு கன்ஜெக்ஷன் வேர்டு எழுதணும். அப்புறம் செட்டு டூ இருந்தால் நம்ம என்ன, செட்டு டூ என்ன சொல்லியிருக்கோம், டோல்டுன்னு மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். டோல்டு. மாலா எப்படி ஆக்ட் பண்ணுவார், ஸ்பீக்கர். மீ எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க, ஹியர். இந்த கான்செப்ட் மனசுக்குள்ளே, இதெல்லாம் மனசுக்குள்ளே புரியணும். அப்போ யூ வில் பிளே கிரிக்கெட் வித் மை சன் அப்படின்னு இருக்கு. யூ வில் பிளே கிரிக்கெட் வித் மை சன் அப்படின்னு. யூ என்ன பர்சன், செகண்ட் பர்சன். யார் ஐடென்டிஃபை பண்ணுங்க, ஹியரர். ஹியரர் என்னவா இருக்குது, மீன்றது. அப்போ யூ வந்து மீ ஐடென்டிஃபை பண்ணுது. நம்ம என்ன பண்ணியிருப்போம், சீரியல் பிடிக்கல, யூ யுவர் யூ, முதல்ல உள்ள யூ. மீ சீரியல் பிடிக்கலன்னா ஐ மை மீ, அப்போ முதல்ல உள்ள ஐ. அப்போ யூ என்னவா மாறிடும், ஐயா மாறி. இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த சீரியலில் கொஞ்சம்
சில பேருக்கு புரியுற சிரமமாக இருக்கலாம். யூ, யுவர், யூ. ஓகேயா? இந்த யூ யார் ஐடென்டி? மீ ஐடென்டி. ஐ, மை, மீ. அப்போ முதல்ல உள்ள யூனா அது என்ன மாதிரி வேணும்? ஐயா மாதிரி. அப்போ ஐ. ரைட்டு. செட்டு பாஸ்ட் டென்ஸ். வில் பிளே. வில் பிளேக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? உட்டு பிளே. உட்டு பிளே. கிரிக்கெட் கிரிக்கெட் தான். வித்து வித்து தான். மை சன். மை என்ன சீரியல்? ஐ, மை, மீ. மை என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன். யார் ஐடென்டி பண்ணுறது? மாலா ஐடென்டி பண்ணுறது. மாலா என்ன சீரியல்? சி, ஹர், ஹர். அப்போ மைக்கு நேரம் என்ன இருக்குது? ஹர், ஹர். அவ்வளோதான் ஆன்சர். என்ன? மாலா told me that I would to play cricket with her son. அவ்வளோதான். அப்படியே சிம்பிளாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். என்ன எழுதி என்ன சொல்லணும்? ஆன்சரு மாலா told me that I would சுட்டுன்னு எழுதுவாங்க சில பேர். இங்கே ஒட்டுன்னு எழுதணும், பிரச்சனை இல்லை. would to play cricket with her son. அவ்வளோ. ஃபுல் ஸ்டாப். புரிஞ்சுக்கிறோன்னு நல்லா புரிஞ்சுக்கிறோம். மாலா டோல்டு மீ தட் ஐ வுட் பிளே கிரிக்கெட் வித் ஹர் சன். அவ்வளோதான். இங்கே பாருங்க. இங்கே அடுத்து பாருங்க. வி செட் டு மலர் ஹி கோஸ் டு டெல்ஹி வித் யுவர் ஃபேமிலி அப்படின்ட்டு வித்தின் த கொட்டேஷன் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு. எனவே கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன? தட்டு. கன்ஜெக்ஷன் வேர்டு தட் எழுதியாச்சு. செட் டு என்ன மாறிடும்? டோல்டு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. டோல்டு. ரைட். ஹி கோஸ் டு டெல்லி வித் யுவர் ஃபேமிலி. ஹி என்ன பர்சன்? தேர்ட் பர்சன். யாரையோ குறிக்குது. ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தால் தான் இவர் ஸ்பீக்கரை குறிக்கும். செகண்ட் பர்சனாக இருந்தால் ஹியரரை குறிக்கும். ஆனால் இது தேர்ட் பர்சன். யாரையோ குறிக்கும். தேர்ட் பர்சன் தான் அப்படியே வச்சுக்கணும். தேர்ட் பர்சன் தான். செட் என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். அப்போ கோஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? வெண்ட். டு டெல்லி வித் யுவர் ஃபேமிலி. யுவர் என்ன சீரியல்? யூ, யுவர், யூ. யுவர் ஃபேமிலி யார் ஃபேமிலி? மலர் ஃபேமிலி. மலர் ஃபேமிலி என்னது? சி, ஹர், ஹர். அப்போ யுவருக்கு பதிலாக என்ன இருக்குது? ஹர் இருக்குது. யுவருக்கு நேரம் ஹர் ஃபேமிலி. இப்போ நவ் த ஆன்சர். We told Malar that he went to Delhi with her family. இது ஆன்சர். ஸோ பாருங்க. We told Malar that he, small h போட்டோம், he went to Delhi with her family அப்படின்னு புரிஞ்சுக்கிறோன்னு. கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தோணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். நெருக்கமாக எழுதுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கணும். இவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க. தே செட் டு அஸ் வி met to your father yesterday அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ தான் கவனமாக பார்க்கணும். என்ன கவனம் அப்படின்னு பார்ப்போம். தே செட் டு அஸ் வி met your father yesterday. இப்போ கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன? ஸ்டேட்மெண்ட்ங்கிறதுனால கன்ஜெக்ஷன் வேர்டு தட். சரிங்களா? செட் டு என்ன மாறிடும்? டோல்டு எழுதிட்டோம். வி met your father. வி என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ யாரை ஐடென்டிஃபை பண்ணு? ஸ்பீக்கர் ஐடென்டிஃபை. வி அப்போ வி யாரை ஐடென்டிஃபை பண்ணுது? தேயை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸ்பீக்கர்னா தே. அப்போ வி என்ன மாறிடும்? தேயா மாறி. தேயா மாறிடுச்சா? மாறிடுச்சு. செட் என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். அது மெட்டு பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் தான் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட்டு பெர்ஃபெக்டாக மாற்றணும். மெட்டு என்ன மாறிடும்? ஹேடு மெட் அப்படின்னு மாறி. சப்போஸ் மீட்டாக இருந்தால் மெட்டாக மாறும். மெட்டாக இருந்தால் ஹேடு மெட். கோவாக இருந்தால் வெண்டாக மாறும். வெண்டாக இருந்தால் ஹேடு கான். ஈட்டாக இருந்தால் ஏட்டாக மாறும். ஏட்டாக இருந்தால் ஹேடு ஈட்டன் அப்படின்பா. அப்போ ஹேடு மெட். யுவர் ஃபாதர் யார் ஃபாதர்? அஸ் ஃபாதர். அப்போ யுவர் என்ன சீரியல்? யுவர் என்ன சீரியல்? யூ, யுவர், யூ. யுவர் செகண்ட் பர்சன். எனவே ஹியரரை தான் குறிக்கிங்க. ஹியரர் அஸ். அஸ் என்ன சீரியல்? வி,
அவர் அஸ். அப்போ யுவருக்கு நேரம் என்ன இருக்குது? அவர். நல்லா கவனமாக பாருங்கள். அவர் ஃபாதர், அவர் ஃபாதர். எஸ்டர்டே என்னவா மாறிடும்? த ப்ரீவியஸ். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணோம்னா ஈஸியாக புரியும். எப்போ தே டோல்டு அஸ் தட் தே ஹேட் மெட்டு. இங்கே தப்பாக எழுதிட்டோமோ? எவர் ஃபாதர் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா யுவர் ஃபாதர் இல்லை, இவருக்கு நேரம் இருக்கு அவர் ஃபாதர். ஆறு நினச்சோன்னு அப்படி போயிடுச்சு. அவர் ஃபாதர். அப்போ என்னது? தே டோல்டு அஸ் தட் தே ஹேட் மெட் அவர் ஃபாதர் த ப்ரீவியஸ் டே அப்படின்னு மாறி. நல்லா கவனம் பாருங்கள். தே டோல்டு அஸ் தட் தே ஹேட் மெட் அவர் ஃபாதர் த ப்ரீவியஸ் டே. அப்போ ஆன்சர் என்ன? தே டோல்டு அஸ் தட் they had met our father the previous day. இப்படி எழுதலாம் பாருங்க. they told us that they had met our father the previous day. யுவர் தான் அவராக மாறும். இங்கே தப்பாக எழுதியிருக்கோம், இருந்தால் அப்புறம் சரி பண்ணிட்டோம். யுவர் ஃபாதர் அவர் ஃபாதராக மாறும். ஆன்சர் தே டோல்ட் அஸ் தட் தே ஹேட் மெட் அவர் ஃபாதர் த ப்ரீவியஸ் டே. ரைட். அடுத்து பாருங்கள். வி செட் டு மோகன் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. வித்தின் த கொட்டேஷன் மார்க்ஸ் சப்ஜெக்ட் வெர்பு ஸோ அண்ட் ஸோ ஃபுல் ஸ்டாப். எனவே கன்ஜெக்ஷன் வேர்டு தட். கன்ஜெக்ஷன் வேர்டு தட். செட் டு என்ன மாறிடும்? டோல்டு. set to told. ஹானஸ்டி ஃபர்ஸ்ட் பர்சன் கிடையாது, செகண்ட் பர்சன் கிடையாது, ஏதோ ஒன்று. ஹானஸ்டி ஆனஸ்டி அப்படியே தான் இருக்கும். இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஆஹா, படித்து பார்க்கறது தெரியுது. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. கண்ணியமே சிறந்த பழக்கம். இது என்னது? ஒரு பிராவர். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? யூனிவர்சல் ட்ரூத், பிராவர். இதெல்லாம் சேஞ்சே ஆகாது, அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். வெர்பு மாறாது. அப்போ இஸ்ஸு தான். த பெஸ்ட் பாலிசி பாலிசி தான். அப்போ ஆன்சர் என்ன? We told Mohan that honesty is the best policy. இப்படின்னு இதில் ஒவ்வொரு சென்டென்ஸும் வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்து போட பார்க்குற கச்சப்பிச்சான் இருக்கோம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி பழகி பார்த்துக்கணும். திரும்ப போட்டு பார்த்து பழகி பார்த்துக்கோங்க. அப்போ வி டோல்டு மோகன் தட் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இவ்வளோதான் ஆன்சர். இங்கிட்டு வாங்க. லில்லி சேட் டு ஹிம் யூ கால் மை மேனேஜர் அப்படின்றது. அப்போ என்னது? கன்ஜெக்ஷன் வேர்டு தட். இங்கே பாருங்கள், சேட்டுன்னு இருக்குது. சேட்டு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? டெல்லுன்னு. செட்டு டூ தான் டோல்டு. சே டு டெல்லு. சே இஸ் டூ அப்படின்னா டெல்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன இருக்கணும்? லில்லின்னு எழுதியிருந்தாங்க. என்ன இருந்திருக்கணும்? சே இஸ் டூ அப்படின்னு இருக்கணும். அப்போ சே இஸ் டூ. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? டெல்ஸ். புரிஞ்சுக்கிட்டோமா? முதல்ல வீன்னு எழுதுறதுனால சேட்டுன்னு எழுதியிருந்தேன். இப்போ லில்லி, லியோ தே எழுதியிருக்கோம். இப்போ லில்லி. அப்போ லில்லின்னா இன்னொன்று சேஸ் டூ அப்படின்னு வரும். லில்லி சேஸ் டு ஹிம் யூ கால் மை மேனேஜர். அப்போ வந்து சேஸ் டு என்ன மாறிடும்? டெல்ஸாக மாறிடும். ஏன்னா இது தேர்ட் பர்சன் சிங்குலர்னால வெறுப்பாட எஸ் சேர்த்துருக்கும். இப்போ சேஸ் டு டெல்ஸாக மாறிடும். சே டூன்னா டெல்லுன்னு மாறிடும். சே டு டூன்னா டோல்டுன்னு மாறிடும். அப்போ சேஸ் டு டெல்ஸ். இப்போ யூ கால் மை மேனேஜர். இப்போ பாருங்க, லில்லி ஸ்பீக்கர், ஹிம் ஹியர், யூ கால் மை மேனேஜர். யூ என்ன பர்சன்? செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் யாரை ஐடென்டிஃபை பண்ணு? ஹியர் ஐடென்டிஃபை.
ஹியர் ஹிம். நம்ம என்ன சீரியல் படிச்சிருக்கோம், இனிமேல் சீரியல் இல்லைன்னு அவசியம் கூட இல்லை. யூ யுவர் யூ, இது முதல்ல உள்ள யூ. ஹிம் என்ன சீரியல், ஹி ஹிஸ் ஹிம், முதல்ல உள்ள ஹி. அப்போ என்னது, ஹி ஆகும். சப்ஜெக்டாக இருந்ததுங்களா, ஹி ஆகும். ரைட், ஹி ஆகும். இது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸாக மாற்ற முடியாது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் காலு தான். ஆனால் இங்கே யார் வந்திருக்கா, ஹீன்னு வந்திருக்கு. அப்போ இந்த காலு என்னவா மாறிடும், கால்ஸா. நல்லா காணாம பாருங்க, கால்ஸா. முதல்ல யூ இருக்கிறதுனால காலாக இருந்துச்சு. இப்போ யூ என்னவா மாறிடுது, இவருக்கு தகுந்த மாதிரி ஹீயாக மாறிடுது. இது ப்ரெசண்ட்டு, சேல்ஸ் டு ப்ரெசண்ட்டு. அந்த கால்ஸ் ஆகும். மை மேனேஜர், மை என்ன சீரியல், ஐ மை. மை நம்ம படிச்சிருக்கோம், ஐ மை. மை யாரை குறிக்குது, லில்லியை குறிக்குது. லில்லி என்ன சீரியல், சி ஹர் ஹர். அப்போ மைக்கு வேறு என்ன இருக்குது, ஹர். நல்லா பார்த்தோம். மை மேனேஜர் யார் மேனேஜர், ஹர் மேனேஜர். மேனேஜர் அது ஆன்சரை பாருங்க. ஆன்சர் சூப்பராக புரியும். லில்லி டெல்ஸ் ஹிம் தட் ஹி கால்ஸ் ஹர் மேனேஜர். அவ்வளோதான். இங்கே பாருங்க, லில்லி டெல்ஸ் ஹிம் தட் ஹி கால்ஸ் ஹர் மேனேஜர். அவன் புரிஞ்சுக்கிறான். இது என்ன, இது ப்ரெசண்டில் இருக்குது, அதனால் ப்ரெசன்ட் டென்ஸு வெறுப்ப பாஸ்ட்டுக்கு மாற்றலை. அடுத்து பாருங்கள், பாபு செட் டு மாலா யூ மஸ்ட் கம் ஏர்லி டுடே அப்படின்ட்டு. யூ மஸ்ட் கம் ஏர்லி டுடே அப்படின்ட்டு. ரைட். இப்போ என்ன, கன்ஜெக்ஷன் வேர்டுனா ஸ்டேட்மெண்ட் இருக்கிறனால கன்ஜெக்ஷன் வேர்டு கட்டு. செட் டு டோல்ட். யூ மஸ்ட் கம் ஏர்லி டுடே. யூ என்ன பர்சன், செகண்ட் பர்சன். யாரை ஐடென்டிஃபை பண்ணு, ஹியரர். இது ஸ்பீக்கரு ஃபஸ்ட் பர்சன் ஆகிட்டு, இவர் ஹியரரு செகண்ட் பர்சன் ஆகிட்டு. அப்போ யூ யாரை ஐடென்டிஃபை பண்ணது, மாலாவை ஐடென்டிஃபை பண்ணது. அப்போ சி. ஓகேயா. என்ன இருக்குது, மஸ்ட் கம்னு இருக்குது. செட்டு பாஸ்ட் டென்ஸு, எனவே இதுக்கும் பாஸ்ட் டென்ஸ் போடணும். மஸ்ட்டு வந்தால் என்ன போட்டு சொல்லியிருக்காங்க, ஏதாவது மஸ்ட்டுன்னா என்ன வந்து சொல்லி போட்டிருக்கோம், ஹேட் டு போடணும். அப்போ ஹேட் டு கம். இப்போ மஸ்ட்டு கம் எப்படி மாறுது, ஹேட் டு கம். டெய்லி டுடே என்ன வரும், டே அப்படின்னு. அப்போ என்ன ஆன்சர், பாபு டோல்டு மாலா தட் சி ஹேட் டு கம் ஏர்லி தட் டே அப்படின்னு மாறுது. ரொம்ப கவனம் கவனம் கவனம். பாபு டோல்டு மாலா தட் சி had to come early that day. The must had to mark. இது எழுதியிருக்கோம், கவனமாக பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், they said to her we didn't attend your function yesterday அப்படின்ட்டு. they said to her we didn't attend your function yesterday. கன்ஜெக்ஷன் வேர்டுனா, கன்ஜெக்ஷன் வேர்டு தட். told. We didn't attend, he first person. யார் ஐடென்டிஃபை பண்ண, ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் யார், டே. அப்போ என்ன மாறணும், டி என்ன மாறிடுது, டே ஆகும். ரைட். இங்கே செட்டு பாஸ்ட் டென்ஸ். இங்கே என்ன இருக்குது, டிடின்ட் அட்டெண்ட். இதுவும் பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் என்னவா மாற்றணும், பாஸ்ட்டு பெர்ஃபெக்டாக மாற்றணும். இப்போ டிடின்ட் அட்டெண்ட் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இந்த நாட்டை மறந்துடுவோம். அப்போ அட்டெண்டு, டிட்டு அட்டெண்ட், அட்டெண்டடு. அட்டெண்டடு என்னவா மாறும், ஹேடு அட்டெண்டடு அப்படின்னு மாறும். இப்போ நாட்டை ஞாபகப்படுத்துவோம், ஹேடு நாட் அட்டெண்டட், அவ்வளோதான். அப்போ டிடின்ட் அட்டெண்டு. பாஸ்ட் என்ன, ஹேடின்டு அட்டெண்ட், ஹேடின்டு அட்டெண்டட், ஹேடின்டு அட்டெண்டட். நல்லா கவனிப்பாங்க. அட்டெண்டடுன்னு இருந்தால் ஹேட் அட்டெண்டடு. இப்போ டிடின்ட் அட்டெண்ட் இருக்கிறதுனால ஹேட் நாட் அட்டெண்டட். ரொம்ப முக்கியம் இது. டிடின்ட் உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி தான் இந்த வெர்பை செலக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். டிடின்ட் அட்டெண்ட் என்னவா மாறுது, ஹேட் நாட் அட்டெண்டட். அப்போ ஹேடன்ட் அட்டெண்டட் அப்படின்னு மாறுது. எப்படி இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது,
நாட்டை மறந்தோம்னா என்ன டிட் அட்டன்ட் அட்டன் டிட் அட்டன்னா அட்டண்டடு அட்டண்டடு என்ன மாறும் ஹேட் அட்டண்டடுன்னு மாறிக்குமா இல்லையா அட்டண்ட இருந்தால் அட்டண்டடு அட்டண்டடுன்னு இருந்தால் ஹேட் அட்டண்டடு அப்படின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசண்டாக இருந்தால் பாஸ்ட்டு பாஸ்ட்டாக இருந்தால் பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட்டு இப்போ அட்டண்டுன்னா அட்டண்டடு அட்டண்டடுன்னா ஹேட் அட்டண்டடு இப்போ இங்கே டிட் நாட் அட்டன்டுன்றது அப்போ டிட் நாட் அட்டன்னா இந்த நாட்டை மறந்துடுவோம் டிட் அட்டன் டிட்னா அட்டண்டட் அட்டண்டடுன்னா மாறும் ஹேட் அட்டண்டட் அப்போ நாட்டை சேர்த்தோம்னா ஹேட் அட்டண்டட் இப்படின்னு மாறும் யுவர் ஃபங்க்ஷன் யார் ஃபங்க்ஷன் ஹெர் ஃபங்க்ஷன் அப்போ யுவர் ஃபங்க்ஷன்றது ஹெர் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெர் ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம சீரியல் இருந்தாலும் சரி புரிஞ்சுக்கிட்டாங்க யூ யுவர் யூ சி ஹெர் ஹெர் அப்போ என்ன மாறிடணும் அது ஹெர் ஃபங்க்ஷனாக மாறும் ஹெர் ஃபங்க்ஷன் எஸ்டர்டே என்ன மாறும் ப்ரீவியஸ் ஆன்சரை பாருங்கள் இப்போ ஆன்சர் என்ன தே டோல்டு ஹர் தட் தே ஹேடிங் அட்டண்டட் ஹர் ஃபங்க்ஷன் த ப்ரீவியஸ் டே புரிஞ்சுக்கிறணும் தே டோல்டு ஹர் தட் தே ஹேடிங் அட்டண்டட் ஹர் ஃபங்க்ஷன் த ப்ரீவியஸ் டே அப்போ ஆன்சர் என்ன தே டோல்டு ஹர் தட் தே hadn't attended her function the previous day. அடுத்து பாருங்க வள்ளி சட்டு தான் யூ weren't வெயிட்டிங் ஃபார் மீ லாஸ்ட் வீக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்ப்போம் இங்கே பாருங்கள் வள்ளி சட்டு தான் யூ weren't வெயிட்டிங் ஃபார் மீ லாஸ்ட் வீக் கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன நமக்கு கன்ஜெக்ஷன் வேர்டு தட் தெரியும் சட்டுட்டு என்ன மாறும் டோல்டு தெரியும் யூ weren't வெயிட்டிங் அப்போ யூ என்ன பர்சன் செகண்ட் பர்சன் யாரை ஐடென்டிஃபை பண்ணு ஹியரர் ஐடென்டிஃபை பண்ணு யார் ஹியரர் யாரு தம்மு ஹியரர் தம்மு யூ தெம்மை குறைஞ்சிச்சுன்னா யூ என்ன சரி யூ யுவர் யூ முதல்ல உள்ள யூ புரிஞ்சுக்கிற கண்டிப்பாக யூ யுவர் யூ முதல்ல உள்ள யூ தெம்மை குறிக்குது தெம் என்ன சரியல் தே த தம் இதெல்லாம் புரியுற கண்டி எழுதலாம் தே தம் அவன் யூக்கு நேரம் என்ன இருக்குது தே இருக்காங்க தே மாறிடுச்சா தே போயிடுச்சு செட்டு பாஸ்ட் ஆன்சர் அப்போ வேர் நாட் வெயிட்டிங் அப்படின்றது வேரண்ட் வெயிட்டிங் இப்போ இஸ்ஸாக இருந்தால் வாசு போடலாம் வாசு இருந்தால் ஹேடு பீன் போடணும்னு சொல்லியிருக்கோம் ஆறாக இருந்தால் வேர் போடலாம் வேர் இருந்தால் ஹேடு பீன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை வேரண்ட் வெயிட்டிங் வேற என்ன போட்டோம் ஹேடு பீன் போட்டோமா இல்லையா அப்போ வேற ஒன்று இருக்கா இல்லையா ஹேடு நாட் பீன் வெயிட்டிங் ரொம்ப முக்கியம் weren't வெயிட்டிங் had not been வெயிட்டிங் இப்போ isn't வெயிட்டிங்னா wasn't வெயிட்டிங் aren't வெயிட்டிங்னா weren't வெயிட்டிங் அப்படின்னு எழுதலாம் இங்கே என்னது weren't வெயிட்டிங் இருக்கு வேறு வந்து என்ன போடணும் had been பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போடணும் ப்ரெசண்டாக இருந்தால் பாஸ்ட்டு பாஸ்டாக இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இஸ்ஸாக இருந்தால் வாசாக இருந்தால் had been ஆமாக இருந்தால் வாசாக இருந்தால் had been ஆறாக இருந்தால் வேறாக இருந்தால் had been இங்கே வேறெண்டு இருக்கு வேறெண்டு என்னம்னா ஹேட் நாட் பீன் வெயிட்டிங் தான் ஃபார் மீ என்ன சீரியல் ஐ மை மீ யாரை குறிக்குது மீ ஃபர்ஸ்ட் பர்சன் யாரை வள்ளி ஸ்பீக்கர் வள்ளி என்ன சீரியல் சி கர் கர் அப்போ மீக்கு நேரம் என்ன இருக்கு கரு மீ கருடா The last week என்ன வரும் the previous week last week என்ன week the previous week நம்ம முன்னாடி எழுதி போடுறோம் previous week now the answer பாருங்க Valli told them that they had not been waiting for her the previous week அவ்வளவுதான் இங்க பாருங்க Valli told them that
they hadn't been waiting, hadn't been waiting for her the previous week. The answer. Only told them that they hadn't been waiting for her the previous week. மாணவ செல்வங்களே, டைரக்ட் இன்டைரக்டில் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எக்ஸசைஸுக்காக ஒரு 9 மாடல் எழுதியிருக்கேன். 9 மாடலில் ஒன்று வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய புரிதலுக்காக சூப்பராக இதை எழுதி பழகுங்க. இனிமேல் வரக்கூடிய டைரக்ட் இன்டைரக்ட் மாடல்லாம் சூப்பராக புரியும். வாழ்த்துக்கள்.